வணக்கம். இன்றைய தினமும் ஒரு முக்கியமான தொகுப்போடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கின்றேன். நான் தூயவன் துரைசிங்கம், தமிழுக்காக. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாகிய சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயற்பாட்டாளர்களுக்கு இடையில் மிக நீண்ட வாய்த்தர்க்க ரீதியிலான கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அந்த முரண்பாடு தற்பொழுது சற்று வீரியமடைந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக சென்றிருக்கிறது. சாவகச்சேரி நகரசபை, சாவகச்சேரி பிரதேச சபை ஆகியவற்றில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக, அதாவது தமிழ் தேசிய பேரவை சார்பாக சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்ட 2 உறுப்பினர்களுக்கு தடை விதிக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் முறைப்பாடு ஒன்று முன்மொழியப்பட்டதை தொடர்ந்து குறித்த விசாரணை இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த 2 நபர்களும், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தமிழ் தேசிய பேரவையினுடைய உறுப்பினர்களாக போட்டியிட்ட இந்த 2 நபர்களும் சாவகச்சேரி நகர சபையினுடையதோ அல்லது சாவகச்சேரி பிரதேச சபையினுடையதோ எல்லை பரப்புக்கு அப்பால் பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது சட்டத்திற்கு புறம்பானது. ஆகவே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இதை தடை செய்ய வேண்டும் என்கின்ற ரீதியில் தான் இந்த நீதிமன்ற முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இதுவரை நேரமும், அதாவது இந்த காணொளியை நான் பதிவு செய்கின்ற நேரம் வரைக்கும் அந்த வழக்கு தொடர்பான மேலதிகமான தகவல்கள் எதுவும் வரவில்லை. அவ்வாறு இந்த காணொளியை நான் எடிட் செய்கின்ற போது அந்த தகவல்கள் வந்தால் அதையும் இந்த காணொளியோடு இணைத்துக் கொள்கின்றேன். இப்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாகிய சுமந்திரன் அவர்களிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர்கள் கேட்கின்ற கேள்வியில் முக்கியமானது, யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் வசிக்காத தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளராக களம் கண்டிருந்த கபிலன் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பேன் என்று சொல்லியிருந்தீர்களே, அந்த வழக்கு என்ன ஆனது? தொடுத்து விட்டீர்களா? அவ்வாறு இருக்கின்ற போது தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கட்சி மீது நீங்கள் வழக்கு தொடுத்து இருப்பது என்பது உண்மையில் தமிழ் தேசியத்தை பழிவாங்குகின்ற செயலாக நாங்கள் பார்க்கின்றோம் என்று முகநூலில் திட்டி தீர்த்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக நான் எதுவும் பேச விரும்பவில்லை. அது உங்களது அரசியல் சம்பந்தப்பட்ட விடயம். ஆனால் நானும் ஒரு சாதாரண குடிமகனாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களிடம் கேட்கின்ற ஒரு விடயம், கபிலன் அவர்கள் மீது தொடர்வதாக கூறப்பட்ட வழக்கு என்ன கட்டத்தில் இருக்கிறது? அது தொடர்பான உங்களது விளக்கம் என்ன? தயவு செய்து இப்பொழுது உங்கள் மீது எழுகின்ற அனைத்து விமர்சனங்களுக்கும் முகநூலில் விளக்கம் கொடுத்து காணொளி வெளியிடுகின்ற நீங்கள் கபிலன் தொடர்பான ஒரு காணொளியையும் கட்டாயம் வெளியிட வேண்டும். அப்போதுதான் உங்களது செயற்பாடு சரியானதா என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் நீதிமன்ற தீர்ப்பு எவ்வாறு வருகிறது என்று. இதே நேரம் மாதத்தில் பல முறை பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் இந்த தையிட்டி விகாரை பிரச்சனை. அந்த தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்னால் தங்களது உரிமைகளுக்காக போராடிய மக்கள் மீது தொடரப்பட்ட வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த உரிமைக்காக போராடிய மக்கள் சார்பாக மிகவும் பிரபல்யமான சாதுரியமான வழக்கினை இலகுவாக கையாளக்கூடிய சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா அவர்கள் சார்பாக ஆஜராகியிருந்தார். அவர் ஊடகங்களையும் சந்தித்திருந்தார். அவர் பேசிய விடயங்களை இப்போது நீங்கள் பார்க்க முடியும். அது அகற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே எமது மக்கள் மத்தியில் இருந்து எழுந்திருக்கிற போராட்டத்தை தடை செய்யும் விதத்திலே மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்திலே தாங்கள் பெற்றுக்கொண்ட கட்டளையை மீறி செயல்பட்டதாக இந்த வழக்கிலே அரசியல் நடவடிக்கையாளர்களான இந்த பொதுமக்கள் தரப்பினருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கிலே நாடறிந்த அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல, தீவிரமான அரசியல் நடவடிக்கையாளர்கள், ஏன் பொதுமக்களும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். கட்டளையை மீறியிருக்கிறோம் என்றால் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை இன்றைய தினம் நாங்கள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறோம்.
குறிப்பாக அந்த கட்டளை சட்டத்தின் ஏற்பாடுகள் சம்பந்தப்பட்டவரிடம் கையளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி கையளிக்கப்பட முடியாத இடத்தில் அவர்களுடைய தெரிந்த வரிவிடத்திலே அவர்கள் பார்வையிடக்கூடிய விதத்திலே ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். வெற்றி செய்யாமல் வெறுமனே அந்த கட்டளையை எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட தினத்திலே அங்கே குழுமியிருந்த மக்களுக்கு வாசித்து காட்டி அதனூடாக சட்டத்தின் ஏற்பாடுகளை திருப்திப்படுத்தி இருப்பதாக போலீஸ் தரப்பிலே சொல்ல முடியாது. நாங்கள் சட்டத்தை மீறினோம் என்று கூறுகிற பொழுது அந்த குற்றச்சாட்டை தொடுப்பவர்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்குள்ளே சட்டத்துக்கு அமைவாக அந்த பரப்பளவுக்குள்ளே நின்றுதான் செயற்பட வேண்டும். அவ்விதமான செயற்பாடு இந்த வழக்கிலே இல்லை. இதனை நாங்கள் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வரோம். இதற்கு மேலதிகமாக இந்த வழக்கிலே உள்ள வேறு விடயங்கள் சமய ரீதியான மற்றும் சட்டபூர்வமான வழிபாட்டு உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை அறிவிப்பார் நண்பர் கணதீபன் அவர்கள் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதை அவரே சொல்வது பொருத்தமாக இருக்கிறது. இன்றைய தினம் நடைபெற்ற வழக்கிலே சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா அவர்களோடு நானும் அந்த வழக்கிலே போட்டியிருந்து அந்த வழக்கிலே நாங்கள் இந்த திச ரஜமகா விகாரை என்று சொல்லப்படுகிற இந்த விகாரை அமரபுர நிக்காய என்று சொல்லப்படுகிற பீடத்துக்கு கீழே வருகிற விகாரை என்றும் அந்த அமரபுர நிக்காயவினாலே இந்த புசோன் உற்சவம் நடக்கப்படுவது சம்பந்தமாக எந்த ஒரு ஏற்பாடுகளையும் நாங்கள் அனுமதியையும் கொடுத்திருக்கவில்லை என்று சொல்லி அந்த பீடமும் அந்த பௌத்த பீடமும் அமரபுர நிக்காய் என்கின்ற அந்த பீடமும் அதுதான் அந்த விகாரைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிற கரையோர சிங்களவர்களுக்குரிய இந்த வழிபாட்டு தலங்களை கட்டுப்படுத்துகிற அந்த பொறுப்பான பீடம். அந்த பீடத்தின் ஊடாக இந்த திச ரஜமகா விகாரனுடைய விகாராதிபதிக்கும் அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பிலே அரசு பாதிக்கப்பட்ட மக்களோடு உறவை பேணி அதற்கு ஒரு தீர்வை காண முயற்சித்திருப்பதாலே புசோன் உற்சவத்தை நாங்கள் நடத்துவதற்கு எவருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்படுகிற செய்திக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இந்த சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்படுகிற செய்திக்கு விகாராதிபதியோ திசரஜமகா விகாராதிபதியோ அல்லது தங்களுடைய கூடமோ பொறுப்பாக இல்லை. தாங்கள் அதை அறிவிக்கவில்லை என்று சொல்லி அதனை பிரதியிட்டிருக்கிறார்கள். போலீஸ்மா அதாவது ஆக்டிங் போலீஸ் மா அதிபர் பதில் போலீஸ் அதிபருக்கும் வடக்கினுடைய போலீஸ்மா அதிபருக்கும் பிரதி போலீஸ்மா அதிபருக்கும் அவர்கள் அந்த பிரதிகளை மே மாதம் 29ஆம் தேதி அனுப்பியிருந்தும் கடந்த கிழமை கூட இங்கே வந்து ஒரு கட்டளை பெறப்பட்டு நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்திய பலாலி பொறுப்பதிகாரி தகவல்களை தவறாக வழிநடத்தி வழங்கி அந்த கட்டளையை பெற்றிருந்தார். ஆகவே அங்கே புசோன் நிகழ்வு நடைபெறாது என்றும் அந்த இனமுறுவலை ஏற்படுத்தக்கூடாது என்றும் இருக்கிற பொழுது இந்த விடயங்களை நடத்துவதற்கு அந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளை உடந்தையாக இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை நாங்கள் கிளப்பியிருந்தோம். கடந்த 12ஆம் தேதி மே மாதம் 12ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவத்திலே அந்த வெறும் பஸ் அதாவது பிரயாணிகளை இறக்கிவிட்டு அங்கே கரித்து நிற்பதற்காக வந்த பஸ்ஸை போராட்டக்காரர்கள் மறைத்து பேயாட்டமாடி பௌத்த மக்களை வழிபாட்டுக்காக வந்த மக்களை திருப்பி அனுப்பினார்கள் என்ற செய்தியை போலியாக சமூக வலைத்தளங்களிலே பயன்படுத்தி லட்சக்கணக்கான பாதுகாப்புகளை இந்த இனமுறை ஏற்படுத்துகின்ற வகையில் தெற்பகுதியிலே வந்து வாருங்கள், இடிப்பதை தவிருங்கள், பௌத்த உரிமைகளை பாதுகாருங்கள் என்று சொல்லி நேற்று முன்தினம் அங்கே வந்திருந்த அந்த இனவாதிகளினுடைய அந்த புகைப்படங்களும் நம்மசம் இருக்கிறது என்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தினுடைய ஸ்ரீகாந்தா அவருடைய விண்ணப்பத்தின் பேரிலே இப்பொழுது வழக்கு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. நிகதி அறிவிக்கப்படாமல் போலீசார் நடவடிக்கை எடுத்து இதற்கான ஆதாரங்களை சாதித்தல் தொடர்பாக சாட்சிகளை முன்னிறுத்தி இந்த வழக்கை விரும்பினால் எடுப்பதற்கு அமைவாக வழக்கில் இப்பொழுது கிடப்பிலே போட்டப்பட்டது. வழக்கு கிடப்பில் போடப்பட்டது என்று சொன்னால் அங்கே அதற்கான சான்று ஆதாரங்கள் முழுமையாக இல்லை என்பதுதான் அர்த்தம். அந்த வகையிலே இப்பொழுது சிரேஷ்ட சட்டத்தினை அவருடைய விண்ணப்பத்திலே அது வழக்கில் கிடப்பிலே போடப்பட்டது. இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்த தொகுப்பு. மற்றொரு தொகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.